ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக பக்தர் ஒருவர் வந்திருக்கிறார் அவரது மடத்திற்கு. அந்த பக்தர் வந்துவிட்டு பெரியவாவிடம், அதாவது எனக்கு கல்யாணமும் ஆகமாயிடுச்சு, எனக்கு ஏதோ தோஷங்கள் இருக்கிறது என்று ஜாதகத்தில் கூறியிருக்கிறார்களாம். இதனால் எனக்கு கல்யாணமே நடக்காது என்று ஜோசியர்கள் அனைவருமே எனக்கு கூறியிருக்கிறார்கள் என்று பெரியவாவிடம் ஒரு பக்தர் அழுது கொண்டே கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா ஒரு எளிய பரிகார முறை ஒன்றை கூறியிருக்கிறார். அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் உடனுக்குடனே சேரும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி அல்லவா, அந்த விநாயகர் சதுர்த்திக்கான அதாவது விநாயகர் சதுர்த்தி என்னென்ன செய்ய வேண்டும் என அனைத்து வீடியோக்களும் நமது சேனலில் 5 வீடியோக்களோ 6 வீடியோக்களோ அப்டேட் செய்திருக்கிறோம். அதையும் பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். அதாவது அவர் என்ன பரிகாரத்தை கூறினார் என்றால், அதாவது காகத்திற்கு நாம் உணவு வைக்க வேண்டுமாம். அது மட்டுமல்லாமல் வாரமானால் சனிக்கிழமை என்று சிவபெருமானுக்கும் விளக்கேற்ற வேண்டுமாம். சிவபெருமானுக்கு சிவபூஜை, அதாவது சனிக்கிழமை நாளில் சிவபூஜையும், அடுத்ததாக தினமும் காலை எழுந்ததும் காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு அதற்கு பிறகாக நல்லெண்ணெய் தீபமும் ஏற்ற வேண்டுமாம். நல்லெண்ணெய் தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை தற்பொழுது காண்போம். அதாவது நீங்கள் காலை எழுந்துவிட்டு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, காலை எழுந்துவிட்டு உங்களது வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்பாக குளித்துவிட்டு, முடிந்தால் குளித்து கொள்ளுங்கள், அது மிகவும் நல்லது. குளித்துவிட்டு உங்களது வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்பாகவே காக்கைக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். காக்கைக்கு நீங்கள் இவ்வாறு உணவு வைப்பதால் உங்களுக்கு இருக்கும் பித்ரு சாபமானது நீங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் காக்கையை, அதாவது வா வா என்று யாரும் கூப்பிட மாட்டார்கள், காக்கா என்றுதான் கூப்பிடுவார்கள். காக்கா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அதற்கு அர்த்தம் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அதாவது எனக்கு இருக்கின்ற தோஷங்களில் இருந்து என்னை காப்பாத்து, நீ இந்த உணவை சாப்பிட்டு என்னை இந்த தோஷங்களில் இருந்து காப்பாற்றி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு என்னை வாழவை என்று அதற்கு அர்த்தமாம் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தர்களுக்கு இதை விளக்கியிருக்கிறார். நீ இவ்வாறு காக்கைக்கு உணவை வைத்துவிட்டு அடுத்ததாக நல்லெண்ணெய் தீபத்தை உனது விளக்குக்கு முன்பு, உனது குலதெய்வம் போட்டோ இருந்தால் மிகவும் நல்லது, குலதெய்வம் போட்டோ இல்லாதவர்கள் உனது இஷ்ட தெய்வ போட்டோவுக்கு முன்பாக காலை எழுந்ததும் நல்லெண்ணெய் தீபத்தை நீ ஏற்ற வேண்டுமாம். அடுத்ததாக வாரம் ஒரு முறை நீ சிவ பூஜை முடிந்தால் உனது வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று நீ செய்ய வேண்டுமாம் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே உங்களுக்கும் இந்த தோஷமானது இருக்கிறது என்றால் கவலைப்படாதீர்கள். இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். தோஷங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள். பெரியவா கூறிய இந்த எளிய மற்றும் சிறிய பரிகாரத்தை மறக்காமல் செய்து வாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த செயல்களை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினரோ உறவினரோ யாருக்காவது தோஷங்கள் இருக்கிறது, கல்யாணம் ஆகமாடிக்கு என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி ஷேர் செய்து அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்றால் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டுமாம். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற மாட்டீர்களாம். உங்களிடம் இருக்கின்ற பொருட்களை தானம் செய்து பழக வேண்டுமாம். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அடைய முடியுமாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக பக்தர் ஒருவர் வந்திருக்கிறார் அவரது மடத்திற்கு. அந்த பக்தர் வந்துவிட்டு பெரியவாவிடம், அதாவது எனக்கு கல்யாணமும் ஆகமாயிடுச்சு, எனக்கு ஏதோ தோஷங்கள் இருக்கிறது என்று ஜாதகத்தில் கூறியிருக்கிறார்களாம். இதனால் எனக்கு கல்யாணமே நடக்காது என்று ஜோசியர்கள் அனைவருமே எனக்கு கூறியிருக்கிறார்கள் என்று பெரியவாவிடம் ஒரு பக்தர் அழுது கொண்டே கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா ஒரு எளிய பரிகார முறை ஒன்றை கூறியிருக்கிறார். அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் உடனுக்குடனே சேரும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி அல்லவா, அந்த விநாயகர் சதுர்த்திக்கான அதாவது விநாயகர் சதுர்த்தி என்னென்ன செய்ய வேண்டும் என அனைத்து வீடியோக்களும் நமது சேனலில் 5 வீடியோக்களோ 6 வீடியோக்களோ அப்டேட் செய்திருக்கிறோம். அதையும் பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள்.
அதாவது அவர் என்ன பரிகாரத்தை கூறினார் என்றால், அதாவது காகத்திற்கு நாம் வந்து உணவு வைக்க வேண்டுமாம். அது மட்டுமல்லாமல் வாரமானால் சனிக்கிழமை அன்று சிவபெருமானுக்கும் விளக்கு ஏற்ற வேண்டுமாம். சிவபூஜை, சிவபெருமானுக்கு சிவபூஜை, அதாவது சனிக்கிழமை நாளில் சிவபூஜையும், அடுத்ததாக தினமும் காலை எழுந்ததும் காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு அதற்கு பிறகாக நல்லெண்ணெய் தீபமும் ஏற்ற வேண்டுமாம். நல்லெண்ணெய் தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை தற்பொழுது காண்போம். அதாவது நீங்கள் காலை எழுந்துவிட்டு, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, காலை எழுந்துவிட்டு உங்களது வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்பாக குளித்துவிட்டு, முடிந்தால் குளித்து கொள்ளுங்கள், அது மிகவும் நல்லது. குளித்துவிட்டு உங்களது வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்பாகவே காக்கைக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். காக்கைக்கு நீங்கள் இவ்வாறு உணவு வைப்பதால் உங்களுக்கு இருக்கும் பித்ரு சாபமானது நீங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் காக்கையை, அதாவது வா வா என்று யாரும் கூப்பிட மாட்டார்கள், கா கா என்றுதான் கூப்பிடுவார்கள். காக்கா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அதற்கு அர்த்தம் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அதாவது எனக்கு இருக்கின்ற தோஷங்களில் இருந்து என்னை காப்பாத்து, நீ இந்த உணவை சாப்பிட்டு என்னை இந்த தோஷங்களில் இருந்து காப்பாற்றி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு என்னை வாழவை என்று அதற்கு அர்த்தமாம் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தர்களுக்கு இதை விளக்கியிருக்கிறார். நீ இவ்வாறு காக்கைக்கு உணவை வைத்துவிட்டு அடுத்ததாக நல்லெண்ணெய் தீபத்தை உனது விளக்குக்கு முன்பு, உனது குலதெய்வம் போட்டோ இருந்தால் மிகவும் நல்லது, குலதெய்வம் போட்டோ இல்லாதவர்கள் உனது இஷ்ட தெய்வ போட்டோவுக்கு முன்பாக காலை எழுந்ததும் நல்லெண்ணெய் தீபத்தை வந்து நீ ஏற்ற வேண்டுமாம். அடுத்ததாக வாரம் ஒரு முறை நீ வந்து சிவ பூஜை வந்து முடிந்தால் உனது வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று நீ வந்து செய்ய வேண்டுமாம் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே உங்களுக்கும் இந்த தோஷமானது இருக்கிறது என்றால் கவலைப்படாதீர்கள். இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். தோஷங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள். பெரியவா கூறிய இந்த எளிய மற்றும் சிறிய பரிகாரத்தை மறக்காமல் செய்து வாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த செயல்களை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினரோ உறவினரோ யாருக்காவது தோஷங்கள் இருக்கிறது, கல்யாணம் ஆகமடிக்கு என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி ஷேர் செய்து அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்றால் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டுமாம். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற மாட்டீர்களாம். உங்களிடம் இருக்கின்ற பொருட்களை தானம் செய்து பழக வேண்டுமாம். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அடைய முடியுமாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.